ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது புருஷோத்தம யோகம்ன்ற 15வது அத்தியாயம். இதில் முதல் 2 ஸ்லோகத்தில் பகவான் சம்சாரம் என்னும் அந்த மரத்தை பற்றி வர்ணிச்சிட்டு வராரு. இப்போ 3வது ஸ்லோகத்துலேயும் தொடர்ந்து அதே பற்றி தான் ஓடுது. ஆனால் பகவான் இந்த ஸ்லோகத்தில் வித்தியாசமாக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். न रूपमस्येह तथोपलभ्यते नान्तो न चादिर्न च सम्प्रतिष्ठा अश्वत्थमेनं सुविरूढमूलम् असङ्गशस्त्रेण दृढेन छित्त्वा तथा न उपलभ्यते तथा இப்படியாக ந உபலபியத்தே புரிஞ்சு கொள்றதில்ல அப்படின்ட்டு பகவான் சொல்கிறது. இப்படியா புரிஞ்சுக்கிறது இல்லை. எதை பற்றி எப்படியா புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் பகவான் சொல்லிட்டு வராரு. ந ரூபமஸ்ய இஹ, இந்த சம்சார மரத்தில் வேர்கள் மேல் நோக்கி இருக்கிறதும் கிளைகள் கீழ் நோக்கி இருக்கிறதும் அதனுடைய அர்த்தம், அதனுடைய அந்த சிக்னிஃபிகன்ஸ், அதனுடைய அந்த முக்கியத்துவம் என்ன அப்படின்றது யாரும் இன்னும் புரிஞ்சுக்கலை. ஏன்னா நம்ம இந்த பிறப்பு இறப்பு அப்படின்னு நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை விஷயங்களை தானே நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் நமக்கு தெரிஞ்ச மரம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப மரம், ஏதோ தாத்தா பாட்டி அம்மா அப்பா அப்புறம் பிள்ளைகள் அப்புறம் பேரம் பேத்தின்னா அந்த மாதிரி மரம் பற்றி தான் நமக்கு தெரியுதே தவிர சம்சாரம் நம்ம இந்த அஸ்வத்த மரம் வேர்கள் மேல் நோக்கி இருக்கிறதும் கிளைகள் கீழ் நோக்கி இருக்கிறத பற்றி நமக்கு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் ந அந்தக, என்னோட முடிவு பற்றியும் யாரும் தெரிஞ்சுக்கலை. ந ஆதிகி, என்னோட தொடக்கத்தையும் யாரும் தெரிஞ்சுக்கலை. அது மட்டும் இல்லாமல் நச்ச சம்பிரதிஷ்டா, இந்த சம்சாரம் எதை ஆதாரமாக கொண்டிருக்கு அப்படின்றதும் யாருமே தெரிஞ்சுக்கல. இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் இருக்கும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இப்போ ந ஆதிகி ந அந்தக, அதாவது தொடக்கத்தையும் தெரிஞ்சுக்கல முடிவையும் தெரிஞ்சுக்கலன்னா இந்த இடத்துல என்னத்தை சொல்ல வர, மரணம் அப்படி பற்றி சொல்ல வராரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக மரணம் முடிவே கிடையாது. ஏன்னா மரணம் ஒரு பாஸ், ஒரு கம்மா மாதிரி தான் இல்லையா? ஏன்னா அதுக்கு பிறகு திரும்ப அடுத்த ஒரு ஜென்மம் இருக்கும், அடுத்த ஒரு பிறவி இருக்கும். அதனால் மரணம் முடிவு கிடையாது. இந்த முக்குணங்களை தாண்டது தான் முடிவு அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். இந்த இடத்துல ந ஆந்தி அந்தக ந ஆதிகி, அதாவது முடிவையும் தெரிஞ்சுக்கல தொடக்கத்தையும் தெரிஞ்சுக்கலன்னா இந்த முக்குணங்களை தாண்டதை பற்றி தெரிஞ்சுக்கலன்னு பகவானை சொல்கிறாரு. ஏன்னா முக்குணங்களை தாண்டினாதான் நம்ம பகவானை போல அந்த ஒரு தன்மை அடைஞ்சு பிறகு முக்தியும் அடைவோம். ஆனால் அதை பற்றியே இன்னும் தெரிஞ்சுக்கலேன்னு பகவான் சொல்கிறாரு. அதே போல் நச்ச சம்பிரதிஷ்டா, இந்த சம்சாரம் எதை ஆதாரமாக கொண்டிருக்கு அப்படின்றதும் தெரியல. ஏன்னா எதை ஆதாரமாக கொண்டிருக்குன்னா அஜ்ஞானத்தை தான் ஒரு வேறாவே இந்த சம்சாரத்துக்கு இருக்குது. எப்படி இந்த அஜ்ஞானம்னா என்னென்னா ஒன்றை மற்றொன்றை மாற்றி புரிஞ்சுக்கிறது. அதாவது தேகாத்ம அபிமானம். இந்த இடத்துல நம்ம என்ன ஒன்றை மாறி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த உடம்பே தான் நம்ம அப்படின்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அதனால தான் மரணம் முடிவுன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த உடம்பு நான் கிடையாது, நான்றது ஆத்மா, அது வேற உடம்பு வேற. அதனால தான் மரணம்ன்றது முடிவு கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்து பல பிறவிகள் இருக்கும், ஜென்மம் தொடரும், அடுத்த ஜென்மம் இருக்கும் அப்படின்றதுனால. அதனால் இதெல்லாம் சில விஷயங்கள் நம்ம இந்த சம்சார மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலன்னு பகவான் சொல்கிறாரு. இதோட நம்ம முதல் 2 வரிகள் தான் பார்த்துருக்கோம் இந்த ஸ்லோகத்தில். தொடர்ந்து அடுத்த தொடரில் இந்த அடுத்த 2 வரிகளோட அர்த்தத்தை பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.